அர்னி எந்திரி, நிறைய வேலை இருக்கு பாரு. வாட் வாய் மீ? எல்லார் வீட்லேயும் தங்கச்சிக்கு செல்லம் அதிகமாக இருக்கும், இங்கே என்னடான்னா வேலை அதிகமாக இருக்கு. நைட்டு ஃபுல்லாக பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கடலை போட்டு எப்படி தூங்குது பாரு. எந்திரி, வேலை இருக்கு வா. ஷர்னி 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 இப்போ வரமா? அப்பாடா, இன்னைக்கு எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டோம். நாளைக்கு வேறு ஏதாவது யோசிக்க வேண்டியதான். அக்கா, நீ எப்படியும் ரிமோட் கேட்டா தரமாட்ட, ஆனா அஜய் கேட்டா தருவான்ல. அதான்க்கா வாட்ஸ்அப் ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூ, மாம் கில் யூ. எங்க அடிச்சா எங்க வலிக்கும்னு எங்களுக்கு தெரியும்ல. ஷர்னி, லாக்டவுன்ல ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கிறது வீட்டுக்கு தெரியாது போல. நீ எந்த கிளாஸஸும் அட்டன் பண்ணல போல. ஃபுல்லா ஓபியா? அக்கா, காரில் பெரிய ஸ்க்ராட்சே இல்லை, அது அப்பாவுக்கு கூட தெரியாதுல்ல. இனி ஐடியா ஆன் தட்? அட ஷர்னி குட்டி, என்ன மொபைல் வச்சிருக்கீங்க? ஏன், அதே சாம்சங் தான். அது வீட்டுக்கு தெரியாம ஒண்ணு வச்சிருக்கீங்களே, அது வீட்டுக்கு தெரியுமா? எதுக்கு இந்த திருட்டுத்தனம்? Match toy. ஐயோ ஐயோ, மிஸ் ஹரிணி நம்பிட்டா, எதுவுமே ரெடி பண்ணல. Yes ma'am, you can do it. Come on. காலை மேலே 90 degrees தூக்குங்க, அப்படியே 45 degrees சைடில் தூக்குங்க. அப்படியே தான். சூப்பர் மேம், சூப்பர். It is just a number. You proved it. Come on ma'am, come on. It is just a number. காலை தூக்குங்க. என்ன பெரிய ப்ரொஃபஷன், மசாஜ் தானே பண்ற? ஃபியூச்சர்ல மசாஜ் சென்டர் தானே ஓபன் பண்ண போற? I'm a bloody physiotherapist. நீ மசாஜ் சென்டரா உனக்கு? I'm a doctor. அதெல்லாம் இல்ல, நீ டாக்டரே கிடையாது, எம்பிபிஎஸ் படிச்சாதான் டாக்டர். என் பேர் பண்ணி நான் டாக்டர் போடலாண்டி. அது சும்மா போ, அதெல்லாம் நீங்களே சொல்லிக்கிறீங்க. நீ மசாஜ் சென்டர் தான். ஹரிணி, அந்த பாயசம் கெட்டு போயிருச்சான்னு கொஞ்சம் பாரு. அம்மா, பாயசம் எனக்கு வேணும், ஷர்னிக்கு கொடுத்துறாதீங்க. புக் பண்ணுறது எதனா டாக்டர் அப்பாயின்மெண்ட்டா? தா. சி, ஏது இப்படி இருக்கு? ஆமாமா, பாயசம் கெட்டு போயிடுச்சு, நான் தூக்கி குப்பையில போட்டுறேன். மவல மாட்டாமையோடி போயிருவ ஒரு நாள். மா, வாயெல்லாம் ஒரே கசப்பாயிடுச்சுமா, ஏதாவது நல்லா சமைச்சு தரையா? அதெல்லாம் முடியாது, போய் அம்மா ஹோட்டல் வாங்கி சாப்பிட்டுக்கோ. அம்மா, எனக்கு நீதாம்மா ஹோட்டலில் நல்லா சமைச்சுதாம்மா ப்ளீஸ். போ. அம்மா ப்ளீஸ்மா, அவதாம்மா அதை கொடுத்துட்டா, எனக்கு வாயெல்லாம் ஒரே கசப்பாயிடுச்சுமா, ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா.
போ போ போ. டைமில் தூங்கவே கூடாது, ரொம்ப பேட். இல்லை பரவாயில்ல, தூங்கிடலாம். கெட்டு போன பழசு மறுபடி தர வாடி வா. ஏய் கூப்பிட்டே இருக்க, உனக்கு கேட்கலையா? எவ்வளோ வாட்டி கூப்பிடுறது? இன்னைக்கு கொண்டு வந்தான் துணி காய் போட்டிருக்கு. துணி காய போடணுமா? அது பெரிய வேலையாச்சு. அக்கா அது இல்லைக்கா, ஃபீவர் அடிக்கிற மாதிரி இருக்கு, உடம்பு வேற முடியல, அதான். என்னாச்சுடி? ஆமா ஃபீவர் மாதிரி தான் இருக்கு. சரி வா டெஸ்ட் எடுப்போம். என்ன இவ உடனே நம்பிட்டா? ஏதாவதுனா கூப்பிடு, தண்ணி வேணும்னா சொல்லு, நான் வரேன். பார்த்துக்கோ. நல்லா இருக்கு இந்த வாழ்க்கை. இந்த மாதிரியே கொஞ்ச நாள் கண்டினியூ பண்ண என்ன? அக்கா எனக்கு எல்லா சிம்டம்ஸுமே இருக்குது. அப்படியே ஒரு 15 days குவாரண்டைன் பண்ணிக்கலான் இருக்கேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நானே பார்த்துக்கிறேன். நீங்கள் சாப்பாடு மட்டும் கரெக்டாக நேரத்துக்கு கதவுக்கு பக்கத்தில் வச்சுட்டு போனால் போதும், நானே சாப்பிட்டு கழுவி வச்சிடுவேன். என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நேரத்துலையும் நம்ம வேலையை நம்ம தானே செய்ய வேண்டியதாக இருக்குது. சரிடி, நீ ரெஸ்ட் எடு, எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன். நீ உடம்பு பார்த்துக்கோ, சரியா? என்ன இவ நம்பிட்டா? நம்ம அக்கா அவ்வளோ லூஸா? ஏதோ ஒன்று, நமக்கு அடுத்த 15 நாள் ஜாலி தான். கதவை திறடி. அக்கா ஒரு நாள் தான்க்கா இருக்கு, இன்னும் 14 நாள் இருக்கு. ஏய் நடிக்காத, திறடி. சோஷியல் டிஸ்டன்சிங். ஆஹா மான்யா, என்னாச்சுக்கா? என்ன தேடிட்டு இருக்க? எல்லாமே ரெக்கார்டா இருக்கு. மவளை நீ செத்தடி ட்ராமா குயின். அக்கா ப்ளீஸ்க்கா வேணாக்கா, அப்பாட்ட சொல்லிடாதக்கா ப்ளீஸ்க்கா, வேணாக்கா சொல்லிடாதக்கா ப்ளீஸ்க்கா, சொல்லாதக்கா ப்ளீஸ். சாரி மிஷன், இந்த படம் ப்ளீஸ் ஆகதா போகுது. ப்ளீஸ்க்கா ப்ளீஸ்க்கா ப்ளீஸ்க்கா. சும்மா கொஞ்ச நேரம் கெஞ்சி பார்த்தேன். சந்தோஷமாக இருந்தியா? இனிமேல் நீ சந்தோஷமாக இருக்கவே முடியாது. லாஸ்ட்டாக ஒரு வாட்டி சிரிச்சு கொடியாக்கா. என் கையில் எவிடன்ஸ் இருக்குடி. எவிடன்ஸா? இதுவா? முதல்ல அது ஆன் ஆயிருக்கான்னு பாரு. ஆஃப் ஆன என்ன? கண்டிப்பாக ரெக்கார்டாக இருக்கும். ஆமாம்மா இருக்கும் இருக்கும், பாரு. பாத்தியாக்கா எவ்வளோ கஷ்டம்னு? நிஜமாவே எனக்கு ஃபீவர் இருக்கு, இருமல் கூட இருக்கு. என்ன போய் சந்தேகப்பட்டிய வாட்கா? ஏதோ இடிக்குது, என்னமோ நடந்திருக்கு. ஏய் ஹரிணி, உன்னை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கு. ஃப்ளாஷ்பேக் என்னன்னு தெரிஞ்சுட்டு போ. என்ன நம்பிட்டா? நம்ம அக்கா அவ்வளோ லூஸா? ஏதோ ஒன்று, நமக்கு அடுத்த 15 நாள் ஜாலி தான். இல்லையே, கேடியாச்சே, ஏதாவது பிளான் பண்ணுவாளே. அடி பாவி, எனக்கே ஸ்பையா? நான் இங்கே பண்ணுற கூத்தெல்லாம் அப்பாவுக்கு கேமராவில் ரெக்கார்ட் பண்ணி போட்டு காமிக்க போகிறேன். ஆஹாஹாஹா, என்ன ஒரு க்ரியேட்டிவிட்டி. அக்கா அக்கா, அந்த கேமராவை போய் ஆஃப் பண்ணால் முடிஞ்சு போச்சு. என்னக்கா நீ? சரி, ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பர்ஃபார்மன்ஸை போட்டுற வேண்டியதான்.
என்ன சிஸ்டர் நீ லைக் அ சைல்டா? ஆடி பாவி. அக்கா நான் பிறந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். என்கிட்டயே வா. இப்போ இங்கே நடந்து போய் அப்பாட்ட சொன்னேன்னு வை, அதுக்கும் ஒரு புது மாட்டை வச்சுருக்கேன். போ போ போய் வேறு ஏதாவது புதுசாக யோசி. இன்னும் 14 நாள் இருக்கு. ஆ